Hey guys, this is Isaac Dinesh. Welcome to YouTube channel. ஸோ இந்த வீடியோ நம்ம லாஸ்ட் வீக்கோட ப்ரைஸ் ஆக்ஷன் இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீக் பொறுத்த வரைக்கும் நான் இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து நான் என்கியூவில் பார்த்ததில்ல. ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வார் டைமு ப்ளஸ் வந்து ட்ரம்ப் வந்து அப்பப்போ என்ன ட்வீட் போகிறான்னே தெரிய மாறுது. அது மட்டும் கேண்டில் பறக்குது இறக்குது, ஒன்றுமே பண்ண முடியல. அண்ட் டெய்லியில் வந்து பிக் பிக்சராக பார்த்தோன்னா மண்டே கேண்டில் வந்து ஒரு எக்ஸ்பென்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த நெக்ஸ்ட் 3 டேஸ் வந்து ப்ரைஸ் மாட்டிக்கிச்சு. டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே 3 நாளுமே வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மாட்டிக்கிச்சு. இந்த எக்ஸ்பென்ஷன் கேண்டில் அவ்வளோ ட்ரேட் பண்ணணும் பார்த்தோன்னா ட்ரேட் பண்ண முடியல. பிகாஸ் அது ட்ரம்ப் வந்து போட்ட ட்வீட்டில் வந்து ப்ரைஸ் மேலே பறந்துச்சு. அண்ட் ப்ரைஸ் வந்து இங்கெல்லாம் நம்ம ட்ரேட் பண்ணும்போது இந்த ரேஞ்ச் ஹையை பிரேக் பண்ணு தான் பார்த்தோம். பட் ஆனால் அது பிரேக்கும் பண்ணல. அரைச்சு ஃபைனலாக வந்து இந்த லோஸ் வந்து பிரேக் பண்ணிடுச்சு ஃப்ரைடே. பட் இருந்தாலும் இந்த ப்ரைஸ் ஆக்சுவலி நான் வந்து இந்த வீக் க்ரீனில் தான் க்ளோஸ் பண்ணேன். ஸோ நான் லெட்ஸ் சி எத்தனை என்ட்ரிஸ் நான் எடுத்தேன், அதில் எத்தனை டிபி போச்சு, எத்தனை பிரேக் வேணும், எத்தனை ஸ்டாப்லாம்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்ப்போம். ஓகே, அதுக்கு முன்னாடி 5 இயர்ஸ் பற்றி பார்த்துருவோம். 5 இயர்ஸ் பற்றி நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து ஏகப்பட்ட பேர் எனக்கு வந்து டிஎம் பண்ணியிருந்தீங்க. ப்ரோ அதில் இருக்கிற ப்ரோக்ராம்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்படி சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்து இப்போ டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, ப்ரோக்ராம்ஸ் எடுத்துட்டா there are 3 programs, 1 step account and 2 step account and 3 step account. 1 step account வந்து ஹைப்பர் க்ரோத்னு சொல்லுவாங்க. 2 step account வந்து ஹை ஸ்டாக்ஸ். 3 step account வந்து பூட் கேம்ப். ஓகேவா? ஸோ பேஸ்ட் அப்பான் யுவர் பட்ஜெட் நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது வந்து எய்தர் யூ கேன் கோ 2 ஸ்டெப் ஆர் 3 ஸ்டெப். 3 ஸ்டெப் போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் டேஸ் வந்து கணக்கு இருக்காது. லைக் வந்து 3 டேஸ் வந்து ப்ராஃபிட் டேஸ் காமிக்கணும்ல, அது வந்து பூட் கேம்பில் வந்து இருக்காது. நீங்கள் வந்து சிங்கிள் டேலே இந்த அக்கௌண்ட் வந்து பாஸ் பண்ணலாம். 6% வந்து அன்றைக்கே வந்து நீங்கள் மேக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஃபேஸ் 2 வந்துடும். அதுலேயும் 6% மேக் பண்ணும். அண்ட் தேர்ட் ஃபேஸில் வந்து 6% மேக் பண்ணும். ஸோ ஓவராலாக வந்து 6 + 6 12 18% வந்து மேக் பண்ணும். ஸோ இதில் பியூட்டி என்னென்னா, இப்போ நீங்கள் 20K அக்கௌண்ட் சூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து 5K அக்கௌண்ட்டில் வந்து கொடுப்பாங்க. இதை வச்சு 6% மேக் பண்ணணும். ஸோ அதுலேருந்து வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் லாஸ் வந்து $250 கொடுக்குறோம். விச் மீன்ஸ் நியர்லி 5%. ஓகேவா? ஸோ 5% வந்து ட்ராடவுன் இருக்குது. அதை வச்சு நீங்கள் 6% வந்து மேக் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அவங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து 10Kக்கு மாறும். ஸோ 10Kக்கு மாறும்போது அதுலேயும் நீங்கள் 6% மேக் பண்ணணும். ஸோ இதில் மேக்ஸிமம் லாஸ் வந்து $500 கொடுக்குறோம். ஓகேவா? அண்ட் வந்து 15K பேலன்ஸ் வந்து தேர்ட் ஃபேஸுக்கு வரும். அதில் வந்து 6% மேக் பண்ணணும். மேக்ஸிமம் லாஸ் வந்து $750. ஸோ ஓவராலாக நீங்கள் இதை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபண்டட் அக்கௌண்ட்டில் வந்து 20K வந்து உங்களுக்கு வந்து பேலன்ஸ் வரும். ஓகேவா? ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணுறது வந்து பே அவுட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ப்ராஃபிட் டார்கெட் 5% ஃபார் ஸ்கேலிங்கிறது என்னென்னா, இப்போ நீங்கள் 20K அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க வச்சுக்கோங்க, ஒரு பே அவுட் எடுக்க போகிறீங்கன்னா அதில் 5% வந்து நீங்கள் மேக் பண்ணுறீங்க. லைக் $200 5%னா எவ்வளோ ஆகுது? நியர்லி $1000 வருதா? ஸோ $1000 வந்து நீங்கள் வந்து மேக் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். லைக் 20Kன்றது 25K அதுமாரி சொல்லிட்டு மாறும். ஓகே, அதிலே வந்து உங்களுக்கு வந்துடும் டேஷ்போர்டில். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹை ஸ்டாக்ஸ் எடுத்துட்டா இது வந்து நார்மலாக வந்து நீங்கள் 2 ஸ்டெப் அக்கௌண்ட் இருக்குல்ல, லைக் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அந்த அக்கௌண்ட். ஸோ ஃபேஸ் 1ல் பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10K சேலஞ்ச் எடுத்துப்போம். 10K சேலஞ்ச் எடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்க, கிளாசிக்னு ஒரு ஆப்ஷன். இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு வருது. லைக் வந்து ப்ராஃபிட் டார்கெட் வந்து 8% இருக்கும் ஃபேஸ் 1ல். அண்டு செகண்ட் ஃபேஸ் வந்து 5% இருக்கும். மேக்ஸிமம் லாஸ் வந்து $1000 அண்ட் இதுலேயும் $1000. ஓகேவா? ஸோ இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ வருது? உங்களுக்கு $78 வருது. அதுவே நீங்கள் கிளாசிக் எடுத்துட்டா அக்கௌண்ட் ப்ரைஸ் வந்து கம்மியாகும். பட் ஆனால் இதில் வந்து டார்கெட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1ல் வந்து 10% மேக் பண்ணோம். ஃபேஸ் 2ல் வந்து 5% மேக் பண்ணும். ட்ராடவுன் வந்து சேம் தான். ஓகேவா? அண்ட் மேக்ஸிமம் லாஸ் வந்து இதுலேயும் 5% தான். அண்ட் கிளாசிக்லேயும் 5% தான். ஓகேவா? ஸோ இதில் என்ன மாறுதுன்னா 10 + 5 வந்து எவ்வளோ வருது? 15% நார்மலில். அதுவே நீங்கள் கிளாசிக் எனேபிள் பண்ணிங்கன்னா 8 + 5 வந்து எவ்வளோ வருது? 13%. ஓகேவா? ஸோ 2% வந்து கம்மியாகுது. அந்த 2%க்கு தான் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் வருது. $78லேயும் அண்ட் $69க்கும் நியர்லி வந்து ஒரு எவ்வளோ வருது? $9 வந்து டிஃப்ரெண்ட் வருதா? செக் அவுட் பேஜில் வந்து உங்களுக்கு வந்து கூப்பன் சொல்ல ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து என்னோட கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு 10% வந்து டிஸ்கவுண்ட் ஆகும். கோட் வந்து என்னென்னா தினேஷ் DINESH. ஓகேவா? ஹைப்பர் க்ரோத் பொறுத்த வரைக்கும் இது நார்மல் 1 ஸ்டெப் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து நீங்கள் எவ்வளோ எடுக்கணும்னா ப்ராஃபிட் டார்கெட் வந்து 10% எடுக்கணும். அண்ட் வந்து டெய்லி லாஸ் லிமிட் வந்து 3%. 1 ஸ்டெப் அக்கௌண்ட்டில் ஒரு பியூட்டி இருக்குது. என்னென்னா இப்போ இனிஷியல் பேலன்ஸ் வந்து நீங்கள் 5K அக்கௌண்ட் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபண்டட் வந்து 10K பேலன்ஸில் வரும். இப்போ வந்து 10K நீங்கள் மேக் பண்ணுறீங்கல்ல, அது வந்து எதுலேருந்து மேக் பண்ணீங்க? 5K பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் 10K மேக் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் லாஸ் வந்து $300. ஒன்ஸ் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 10K அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க. அதுவே 10K அக்கௌண்ட் நீங்கள் வந்து பை பண்ணிங்கன்னா 20K அக்கௌண்ட் கிடைக்கும். 20K அக்கௌண்ட் வாங்கினீங்கன்னா 40K அக்கௌண்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் அதோட ஆட் ஆன்ஸ். ஓகே,
ஸோ இதுதான் 5 இயர்ஸில் இருக்க 3 ப்ரோக்ராம்ஸ். 1 ஸ்டெப், 2 ஸ்டெப் அண்ட் 3 ஸ்டெப். ஸோ அக்கவுண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது யூஸ் மை கோட் தினேஷ் ஸோ தட் யூ வில் கெட் தி 10% டிஸ்கவுண்ட் ஆன் யுவர் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ். ஓகேவா? ஸோ நவ் லெட்ஸ் see தி ட்ரேட் பிரேக் டவுன்ஸ். ஓகே. ஓகே. ஆக்சுவலி மண்டே வந்து நான் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். ஸோ எங்கே எடுத்தேன்னா 7 AM க்ளோஸ். ஓகேவா? ஸோ 7 AM க்ளோஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டலா இருக்கு. ஸோ புல்லிஷா இருக்கு. பிரைஸ் வந்து இந்த ஹைய வந்து எடுக்கும். எய்தர் இஎஸ் ஆர் என்கியூ ஆர் ஒய்எம் ஏதாச்சும் ஒண்ணு எடுக்கும். அதுவரைக்கும் டார்கெட் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், நான் 8 AM PO3 வந்து ட்ரேட் பண்ணேன். ஸோ 8 AM PO3 எங்க என்ட்ரி எடுத்தேன்னா, இதில 5 மினிட்ல போயிட்டேன். ஓகே. 5 மினிட்ல போயிட்டு நம்ம எங்க இருக்கோம்னா, ஒரு 15 மினிட் எஃப்இஜி உள்ள இருக்கும். தெரியுதா? 15 மினிட் எஃப்இஜில அதில 5 மினிட் ஷிஃப்ட் பார்த்து தான் நான் என்ட்ரி போனேன். இருங்க காமிக்கிறேன். ஸோ இங்க வந்து ஒரு டவுன் க்ளோஸ் கேண்டில் இருக்கா? ஸோ பிரைஸ் இங்க டவுன் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஏன்னா லெஃப்ட் சைட்ல எனக்கு எதுவும் பிடிஆர் இல்ல. ஸோ அதனால என்ன பண்ணேன், இங்க டவுன் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேல க்ளோஸ் வைக்கட்டும். இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக்கா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் என்ட்ரி போடுறேன். ஓகே. இங்க என்ட்ரி போட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லோ. டார்கெட் வந்து நான் ஆக்சுவலி இந்த ஹை வச்சேன். ஓகே. பிரைஸ் வந்து நான் பிஃபோர் 9:30 எடுத்தனால என்ன பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட்டு மேல தான் போயிட்டு இருந்தது. ஐ திங்க் 8:30க்கு அப்புறம் மேல போயிட்டு இருந்தது. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்டாப் லாஸ் வந்து பிரேக் அவுட் மூவ் பண்ணிட்டேன். ஏன்னா பிரைஸ் கொஞ்சம் மேல போயிடுச்சு. 9:30 பிஃபோர் என்ட்ரி எடுத்திருக்கோம். ஸோ சப்போஸ் 9:30 வந்து கீழ வந்து ஃபால் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டு பிரேக் அவுட் மூவ் பண்றோம். ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து 9:30 வந்து என்னோட பிரேக் அவுட் அடிச்சுட்டு டிபி போயிருக்கும். இருங்க காமிக்கிறேன். தெரியுதா? ஸோ கரெக்ட்டா வந்து பிரேக் ஒண்ணு அடிச்சுட்டு பிரைஸ் மேல போயிருக்கும். பட் ஆனா போய் அது டிபி போகல. அது ஒரு வேற பார்ட்டு. கிட்ட கிட்ட வரைக்கும் போயிட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம டிபியும் போகல. அண்ட் வந்து 9:30 வந்து நமக்கு பிரேக் ஒண்ணு அடிச்சதுன்னு சொல்லிட்டு அந்த டேவ நான் அப்படியே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்க லாங் பண்ணது வந்து கொஞ்சம் வேலிடா தான் இருந்தது. ஏன்னா பிரைஸ் வந்து இங்க இறங்குனது ஒரு ரீட்ரேஸ்மென்ட்டா இருந்தது. அண்ட் 15 கீ லெவல்ல இருந்தது. இந்த ட்ரா வந்து பிரைஸ் ஏதாச்சும் ஒரு பேர் எடுக்கும். இஎஸ் ஒய்எம் ஏதாச்சும் எடுக்கும். இல்ல என்கியூவாச்சும் எடுக்கும்னு சொல்லிட்டு தான் அந்த ஹை வரைக்கும் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி தான் நான் டார்கெட் வைக்கிறேன். இந்த இன்டர்மினேட் ஹை. 9:30 வந்து எதனாச்சும் சம்பவம் பண்ணிட்டு இந்த லோ எடுத்துட்டு போகும்னு சொல்லிட்டு தான் நான் பிரேக் அண்ட் மூவ் பண்ணேன். அது பிரேக் ஒண்ணு அடிச்சுட்டு போயிடுச்சு. இதில தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, என்ட்ரி வந்து 9:30க்கு அப்புறம் போறது பெட்டரு. இப்ப இங்க போய் ஒண்ணும் ஆகல. ஏன்னா டிபி எடுக்கல. அதுக்கு நம்ம இந்த இடத்துல வெயிட் பண்ணி இந்த ஐஎஃப்இஜி ட்ரேட் பண்ணியிருந்தா கூட 2 ஹவர் கிடைச்சிருக்கும். பட் ஆனா நான் அத ட்ரை குடுக்கல. ஸோ போயிருந்தா பிரைஸ் அப்படியே மேல போயிருக்கணும். தேவையில்லாம வருதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? சரி நெக்ஸ்ட் டியூஸ்டே பார்ப்போம். ஓகே. ஸோ டியூஸ்டே வந்து நான் வந்து என்ன பார்த்தேன்னா, ஸோ டே கேண்டில்ல பார்க்கும்போது, இது வந்து டியூஸ்டே கேண்டில் ஓகே. பிஃபோர் 9:30 வந்து இந்த கேண்டில் இப்படி தான் இருந்தது. ஸோ நமக்கு வந்து இங்க டெய்லில வந்து ஒரு புல்லிஷ் கேண்டிலா இருக்கு. ஸோ இத வந்து நான் டார்கெட்டா வச்சேன். ஓகே. ஏன்னா, இங்க பார்க்கும்போது ப்ரீவியஸ் டே ஹைஸ் அண்ட் லோஸ்க்குள்ள தான் பிரைஸ் வந்து மாட்டிருக்கு. ஸோ ரேஞ்ச் உள்ள இருக்கும்போது நாம என்ன பண்ணுவோம், எத ஹைஸ டார்கெட் பண்ணுவோம், லோஸ டார்கெட் பண்ணுவோம். கரெக்ட்டா? ஸோ நான் வந்து ஹைஸ் தான் டார்கெட் பண்ணேன். ஏன்னா இந்த ஹை வந்து எதுவுமே எடுக்கல. இந்த கேண்டில் வந்து புல்லிஷ் கேண்டிலா இருக்கு. ஸோ இந்த ஹை எடுக்கும்னு சொல்லிட்டு தான் நான் எதிர்பார்த்தேன். அதுக்கேத்த மாரி தான் நான் பிளானும் பண்ணேன். பட் ஆனா, நாங்க பைக்கு பிளான் பண்ணிட்டு நான் 9:30ல வந்து ஒரு சம்பவம் பண்ணேன். ஆக்சுவலி 9:30ல கூட அத பண்ணல. ஆ 10 ஏஎம்ல வந்து நான் ஒரு தப்பு பண்ணேன். ஸோ அதையும் காமிக்கிறேன் ஓகேவா? திஸ் இஸ் பிஃபோர் 9:30 இட்ஸ் 8 ஏஎம் கேண்டல் ஓகே. ஸோ இங்க பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு 1 ஹவர்ல ஐஎஃப்இஜி இருக்கு. அண்ட் இங்க ஒரு லோ இருக்கு. ஸோ பிரைஸ் வந்து இந்த லோ வரைக்கும் போகும்னு தெரியும். பட் ஆனா ஓவராலா நான் வந்து லாங் செட்டப்ல இருந்தனால இந்த செல் வந்து நான் எடுக்கல. ஸோ லாங்க்கு எதிர்பார்த்து அந்த இடத்துல நான் தப்பு பண்ணேன் அதுவும். ஸோ அதையும் அதுங்க எப்படி ட்ராப் ஆகும்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து ஐஎஃப்இஜி இருக்கா? ஸோ 9:30 நம்ம வந்து இது உள்ள பிரைஸ் உள்ள ட்ரேட் ஆகிட்டு நம்ம என்ட்ரி போடுறதுல 2 ஹவர் குடுத்துருக்கோம். ஆக்சுவலா அங்க 15 மினிட் எஃப்இஜி இருந்தது. தெரியுதா? இந்த இடத்துல 15 மினிட் எஃப்இஜி இருக்கு. கரெக்ட்டா வந்து இது வந்து 9 ஏஎம் 9:15 உள்ள ரேஞ்ச் ஆயிருக்கும். நெக்ஸ்ட்டு 9:30 வந்து இந்த 15 மினிட் எஃப்இஜில வந்து ட்ரேட் ஆயிட்டு பிரைஸ் கீழ ஊத்திருக்கும். ஓகேவா? ஸோ நெறைய பேர் வந்து இந்த செட்டப் வந்து எடுத்திருந்தாங்க. பட் ஆனா நான் இத எடுக்கல. ஸோ இத அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தோம்னா, 9:30 9:45 ஓகே 10 ஏஎம் ஓப்பன் ஆயிடுச்சா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன், இது வந்து 4 ஹவர் க்ளோஸ் ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன், நம்ம ஃபர்ஸ்ட்டு பிளான் பண்ணது லாங் செட்டப் தானே பிளான் பண்ணோம். ஸோ லாங்ல இருந்திருந்தா, அந்த டே வந்து எனக்கு லைக் டிபி இல்லன்னா ஒரு 1:1 ஆச்சு நான் புக் பண்ணியிருப்பேன். ஓகேவா? டக்குனு நான் வந்து 4 ஹவர்ல வந்து ட்விஸ்ட் ஆயிட்டேன். ஸோ 4 ஹவர்ல பார்க்கும்போது எனக்கு வந்து பியரிஷ் க்ளோஸ் மாரி இருந்தது. லைக் இங்க ஓபி இருக்கு. பிரைஸ் வந்து இந்த லோவ எடுத்துட்டு போகும். இந்த லோவ எடுத்துட்டு போகும் அப்டி சொல்லிட்டு இத டார்கெட் பண்ணேன். ஸோ ரொம்ப நான் ஃபுல்லா ஃபாலோ ஆகும்னு எதிர்பார்க்கல. இந்த லோ ஃபர்ஸ்ட் எடுக்கும். அதுக்கப்புறம் தான் பிரைஸ் மேல போகும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், செல் செட்டப் பார்க்க ஆரம்பிச்சேன். செல் செட்டப் வந்து நான் எங்க எடுத்தேன்னா, 1 மினிட்ல தான் எடுத்தேன் அதுவும் காமிக்கிறேன். ஓகே. ஸோ இது வந்து 10 ஏஎம்மா? ஸோ எங்க எடுத்தேன்னா
பிரைஸ் செம்மையா அரைச்சிட்டே இருக்கு தெரியுதா? ஸோ நல்லா அரைச்சிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹை எடுத்துட்டு இந்த இடத்துல. ஸோ பிரைஸ் செம்மையா அரைச்சிட்டே இருக்கு. 10 ஏஎம் 10 ஏஎம் ஓப்பன் ஆயிட்டு இங்க ஒரு ஹை வச்சுட்டு அரைச்சிட்டே இருந்தது. நான் என்ன பண்ணேன், ஸோ வெயிட் பண்ணி எனக்கு இங்கேயே செல் போறதுக்கு விருப்பம் இல்ல. ஆ இங்க 5 மினிட்ல வந்து ஒரு எஃப்யூஜி இருந்தது. அது தெரியுதா? அந்த 5 மினிட் எஃப்யூஜி உள்ள பிரைஸ் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. சரி ட்ரேட் ஆகும்போது இது உடையட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். அதனால இந்த 1 மினிட் நான் ட்ரேட் பண்ணல. ஸோ திருப்பி எதனாச்சும் எஸ்எம்டி போடும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணிட்டேன், இஎஸ் பார்த்தேன். இஎஸ் பார்க்கும்போது நமக்கு எஸ்எம்டி போட்டது. இந்த கேண்டில் இதோ இருக்குல்ல. ஐ திங்க் இந்த கேண்டில் போட்டது. 10:45 இந்த ஹை வந்து எடுத்து வந்து இது எடுக்கல. சரி எடுக்கல. இங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சு. 5 மினிட்ல ஒரு ஷிஃப்ட் இருக்கு. 1 மினிட்லும் பிரைஸ் வந்து திரும்புன மாரி இருந்தது. இது தெரியுதா? நான் என்ன பண்ணிட்டேன், இந்த கேண்டில் கீழ இப்படி க்ளோஸ் ஆகும்போது என்ட்ரி போட்டேன். போட்டு ஸ்டாப் லாஸ் இந்த ஹை, டார்கெட் வந்து இந்த லோ. லைக் 1:1 தான் வந்து நான் எடுக்கும்போது. ஐ திங்க் எக்ஸிகியூஷன் இங்க ஆயிடுச்சு. ஸோ 1:1 தான் வந்தது. சரி இத மட்டும் டார்கெட் பண்ணிட்டு அந்த டேவ முடிச்சிடலாம். அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்ட்ரி போட்டேன். போட்ட அடுத்த கேண்டிலே மேல பறந்துச்சு. தெரியுதா? ஸோ இது வந்து நானா போய் ட்ராப் ஆனது. ஸோ ட்ராப் ஆனத தவிர்த்து பிரைஸ் ஆக்ஷன் ரொம்ப மோசமா இருந்தது. இது இந்த 9:30 மூவ் ஆச்சு தெரியுமா? இந்த 15 எஃப்இஜி அது மட்டும் தான் செட்டப். லைக் வந்து இது சிஐஎஸ்டின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணி என்ட்ரி எடுத்திருந்தா மட்டும் தான் இங்க என்ட்ரி. அதுக்கப்புறம் பிரைஸ் ஆக்ஷன் ரொம்ப மோசம். ஏன்னா, இப்ப வந்து இங்க கீழ ஒரு டேப் பண்ணிட்டு ஐஎஃப்இஜி இங்க குடுக்குது. இதுல சில பேர் என்ட்ரி எடுத்திருந்தாங்க. 30 செகண்ட்ல, 15 செகண்ட்ல எடுத்திருந்தாங்க. இங்க ஷிஃப்ட் ஆகும்போது என்ட்ரி போட்டு டார்கெட் வந்து இங்க இருக்கிற ஸ்விங் ஹை ஏதோ ஒண்ணு வச்சிருந்தாங்க. இந்த ஹை ஐ திங்க் இந்த ஹைய வந்து டார்கெட் பண்ணிட்டு டேவ முடிச்சிருந்தாங்க. நான் கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம்ல பார்த்திருந்தேன். ஏன்னா, நம்ம ஒரு ரிவர்சல்ல புடிக்க போறோம். 5 மினிட்ஸ் ஸ்ட்ரக்சர் அது எல்லாத்தையும் பார்த்து எடுப்போம்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணேன். பட் ஆனா வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல லைட்டா ஒரு ட்விஸ்ட் ஆயிட்டோம் சொன்னேன்ல. H4 கீ லெவல்ல வந்து இங்க இருக்கு. அதுலருந்து பிரைஸ் கீழ போகும். இந்த லோ வரைக்கும். அப்படி டார்கெட் பார்த்துட்டேன். அது ஏன் எனக்கு ஃபர்ஸ்ட்டு அந்த தாட் எப்போ வருதுன்னா, ஓபி ஃபார்ம் ஆனோனே வரல. லைக் வந்து அதான் சொன்னேன்ல, இங்க டேப் ஆனா கூட என்ட்ரி போயிருப்பேன். ஆனா 5 மினிட் எஃப்யூஜி வந்து அது ஒரு ரீசனு. பட் ஆனா இங்க நான் ட்ரையே குடுக்கல. ஏன்னா, ஓவராலா எனக்கு புல்லிஷ் தான் இருக்கு. ஆனா இந்த எடுத்துட்டு இங்க ஒரு அரைச்சுட்டு இருந்தான் பாருங்க. அது அரைக்கும்போது தான் எனக்கு வந்து ஒரு டவுட் ஆயிடுச்சு. ஓகே இது லோ எடுக்க போது போல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பிரைஸ் மேல போற மாரி தான் இதெல்லாம் இப்படி எக்ஸ்பெக்ட்டே பண்ணியிருக்காரு. உடைச்சு ஏத்திருக்கும்ல நல்லா புல்லிஷா. பட் அத பண்ணல. ஸோ நான் என்ன பார்த்துட்டேன், ஓகே இது பிரைஸ் வந்து இங்க ரிஜெக்ட் ஆகுது. அப்ப திருப்பி இங்க வந்து ஒரு ஷிஃப்ட் குடுத்தோம்னா என்ட்ரி போகும்னு சொல்லிட்டு இதுல ட்ரை குடுத்தேன். அதுதான் அங்க நடந்தது. ஓகேவா? ஸோ இது வந்து நான் டியூஸ்டே எடுத்தது. ஸோ மண்டே வந்து நமக்கு ஒரு பிஇ அண்ட் டியூஸ்டே வந்து ஒரு ஸ்டாப் லாஸ். ஓகே. நெக்ஸ்ட் வெட்னஸ்டே வந்து நான் என்ன என்ட்ரி எடுத்தேன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே. ஓகே. ஸோ வெட்னஸ்டே பொறுத்தவரைக்கும் வெட்னஸ்டே வந்து ஒரு ரேஞ்ச் கேண்டல்குள்ள தான் இருக்கு. டியூஸ்டே கேண்டல்குள்ள. டியூஸ்டே ஹை அண்ட் டியூஸ்டே லோ. ஸோ இதுல வந்து நான் கொஞ்சம் தெளிவா இருந்துட்டேன். என்னன்னா, பிரைஸ் ஓவரால் ரேஞ்ச் பண்ணுது. நம்ம பெருசா டார்கெட் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பார்த்தேன், ஆ இந்த வந்து ஒரு லிக்விடிட்டியா எடுத்துட்டேன். லைக் டியூஸ்டே ஹை வந்து லிக்விடிட்டியா எடுத்துட்டேன். ஏன்னா, எனக்கு வந்து எஸ்எம்டி அங்க தான் கிடைச்சது. ஐ திங்க் இஎஸ் கூடயோ, ஒய்எம் கூடயோ கிடைச்சது. நான் காமிக்கிறேன். ஓகே. 9:30ல எனக்கு அழகா எஸ்எம்டி போட்டு பிரைஸ் அதுலேருந்து வந்து செல் ஆயிருக்கும். ஸோ இதில வந்து நான் 9:30க்கு என்ன பிளான் பண்ணேன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தோம்னா, தன்னோட லிக்விடிட்டின்றது இந்த ஹை அண்ட் இந்த லோ அண்ட் இங்க வந்து நியரஸ்ட் லிக்விடிட்டி எதுனா இந்த ஈக்குவல் லோஸ். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் பிளான். ரொம்பயும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ இங்க ஒரு லிக்விடிட்டி இருக்கு அண்ட் இங்க ஒரு லிக்விடிட்டி இருக்கு. ஸோ அதான் நான் டார்கெட்டும் பார்த்தேன். ஸோ இது 8 ஏஎம். ஸோ 9 ஏஎம் நான் என்ன பிளான் பண்றேன், ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். ஓகே. பிகாஸ் நம்ம வந்து ஒரு கீ லெவல் இருக்கு லிக்விடிட்டி. ஸோ அதுலேருந்து செல் பார்க்குறோம். ஸோ ஓப்பனிங்லேருந்து பிரைஸ் மேல போயிட்டு நமக்கு ஐஎஃப்இஆர் சம்திங் எதனா கன்ஃபர்மேஷன் குடுத்ததுனா நம்ம என்ட்ரி எடுப்போம். அவ்வளோதான் சிம்பிள் பிளான். ஓகே. ஸோ இதில 15 மினிட் பார்த்தோன்னா, பிரைஸ் இங்க ஒண்ணு பண்ணிட்டு இருந்தது. அதையும் காமிச்சுர்றேன். ஸோ 9:45 இப்போ இந்த இடத்துல என்ன ஆச்சு, 9:15 பிரைஸ் வந்து இங்க எஃப்இஜிக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்கு. தெரியுதா? இந்த 15 எஃப்இஜி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தது. ஸோ பட் இருந்தாலும் நான் கை வைக்கல. ஏன்னா 9:30 ஏதாச்சும் சம்பவம் பண்ணுவான். பிகாஸ் இந்த இடத்துலயாச்சும் எஸ்எம்டி குடுக்கணும். இல்ல இந்த ஹை இல்லன்னா மேல இருக்கிற ஹை. ஸோ ஏதாச்சும் எஸ்எம்டி குடுத்தா மட்டும் தான் என்ட்ரி போணும்னு சொல்லிட்டு நான் 9:30 வரைக்கும் வெயிட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நான் என்ட்ரி போயிருந்தா கன்ஃபார்ம் எனக்கு ஸ்டாப் லாஸ் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 5 மினிட் ஷிஃப்ட் ஆன மாரி இருந்தது. 1 மினிட் ஷிஃப்ட் ஆன மாரி எல்லாமே இருந்தது. இந்த இடத்துல 9IPO3 ஓப்பன், ஹை, லோஸ் சொல்லிட்டு இந்த இடத்துல அடிச்சிருந்தா கூட நெறைய பேர் ஸ்டாப் லாஸ் வாங்கியிருப்பாங்க. அதனால நான் வந்து இந்த இதில என்ட்ரியே போல. வெயிட் பண்ணி 9:30ல தான் நான் என்ட்ரியே போனேன். ஸோ 9:30 என்ன பண்ணி சொல்றேன் நீங்களே பாருங்க. யாஹ்! ஸோ இந்த தடவ பார்த்தீங்கன்னா 9:30 இங்க ஓப்பன் ஆயிருக்கா? ஓப்பன் ஆயிட்டு மேல போயிருக்கு புல்லிஷா. ஸோ வந்து இதுல வந்து எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஏன்னா, இது ஓப்பனிங்கு, இது ஹை. ஸோ செல் ஆகுறதுனால இந்த ஹை எடுத்து தான் செல் ஆகணும். பை எடுத்தா தான் இந்த லோ எடுத்தா பை ஆகணும். ஓகே. நம்ம பிளானா பை கிடையாது சொல்றேன். ஓகே. ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்கு. ஃபர்ஸ்ட்டு ஹை உடைக்குது. ஸோ இந்த இதில நான் வெயிட் பண்றேன் பொறுமையா. லிக்விடிட்டி எடுக்கட்டும், எடுக்கட்டும் சொல்லிட்டு. ஸோ நான் ஃபைனலா லிக்விடிட்டியும் எடுத்தது நமக்கு.
யாஹ்! ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த ப்ரீவியஸ்டு ஹை சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த லிக்விடிட்டி. ஸோ இது வந்து நமக்கு எஸ்எம்டி குடுத்தது. எது கூடனா, ஒய்எம் கூட. ஆ ஒய்எம் கூட இருந்தது, இஎஸ் கூட இருந்தது. இதுதான் இந்த ஹை வந்து எடுத்திருக்கு. 80 ஹை வந்து இஎஸ் எடுத்தது. அண்ட் என்கியூ வந்து அந்த ஹை எடுக்கல. அண்ட் டெய்லிலும் நமக்கு எஸ்எம்டி இருந்தது. ஓகே. டெய்லியும் காமிக்கிறேன் இருங்க. டெய்லியில வந்து இஎஸ் வந்து டியூஸ்டே ஹை எடுத்திருக்கு. ஆனா வந்து என்கியூ எடுக்கல. ஸோ அது நமக்கு ஒரு எஸ்எம்டி. ஸோ நம்ம பிளான் பண்ண மாரி இங்க 2 டபுள் எஸ்எம்டி. டெய்லியிலும் இருக்கு. அண்ட் 8 ஹைலயும் இருக்கு. ஸோ நமக்கு இங்க ஒரு ஐஎஃப்விஜி கிடைச்சிருக்கு தெரியுதா? ஸோ இந்த இடத்துல தான் நான் என்ட்ரி போடுறேன். ஐஎஃப்விஜி ஆனோனே இந்த இடத்துல என்ட்ரி போட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஹை, டார்கெட் வந்து இந்த லோ. அவ்வளோதான் சிம்பிள். ஓகே. நான் 3யா தான் கேப்சர் பண்ணேன். ஓகே. ஸோ ஃபைனலா நமக்கு வந்து டிபிஎம் அடிச்சிருச்சு. தெரியுதா? ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல கொஞ்சம் என்ட்ரி வந்து ஸ்டாப் லாஸ் போற மாரி தான் இருந்தது. ஆனா ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஹைல வச்சதுனால நான் தப்பிச்சேன். எவ்வளோ கிட்ட வரைக்கும் வந்து போயிருக்கு பார்த்தீங்களா? இதுல எல்லாமே கிளீனா இருந்தது. பிரைஸ் வந்து இங்க லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி இருக்கு. அண்ட் ஓப்பனிங் பிரைஸ் மேல ட்ரேட் ஆயிருக்கு. எஸ்எம்டி இருக்கு. ஈக்குவல் லோஸ் வந்து டார்கெட். சிம்பிள்ல. ஸோ ஸோ இதுதான் வந்து வெட்னஸ்டே எடுத்த என்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து தர்ஸ்டே என்ட்ரி பார்ப்போம். ஓகே. தர்ஸ்டே வந்து நான் என்ன பார்த்தேன்னா, இங்க வந்து நமக்கு எஸ்எம்டி இருக்கு 4 ஹவர்ல. ஸோ 4 ஹவர் எஃப்இஜி இருக்கு. ஸோ நமக்கு எஸ்எம்டியும் இருக்கு. ஸோ இதில வந்து நம்ம ஒரு சின்ன ரீட்ரேஸ்மென்ட் என்ட்ரி மட்டும் எடுப்போம். ஸோ ரீட்ரேஸ்மென்ட் வந்து எதுக்குன்னா, இது 2 ஏஎம். ஸோ 2 ஏஎம் ஹை வரைக்கும் மட்டும் பார்ப்போம்னு சொல்லிட்டு, நான் பை செட்டப் தான் பார்த்தேன். ஸோ 9 ஏஎம் பிஓ வந்து பை தான் பார்த்தேன். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் 6 ஏஎம் கேண்டில் இருக்குல்ல. ஸோ அதில 1 ஹவர்ல போனோம்னா, இருங்க. ஸோ 1 ஹவர் சார்ட் 5, 6, 7, 8. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து பிரைஸ் வந்து இப்படி இருந்தது. ஓகே. ஸோ நான் இங்க என்ன எதிர்பார்த்தேன், 9 ஏஎம் வந்து ஓப்பன் லோ ஹை க்ளோஸ். 4 ஹவர் ஹை இருக்கு. இங்க ஓபி இருக்கு. ஸோ இதுவரைக்கும் நம்ம டார்கெட் பார்ப்போம் அப்படி சொல்லி தான் நான் என்ட்ரி எடுத்தேன். 9 ஏஎம் என்ன பார்க்குறேன், ஓப்பன் லோ ஹை க்ளோஸ். வேற பிளான் எதுவுமே இல்ல. ஏன்னா ஓப்பனிங்லேருந்து பிரைஸ் கீழ வந்திருக்கு. ஸோ இறங்குனதே வந்து அரைச்சு அரைச்சு வந்திருக்கு. அண்ட் டே ஓப்பன் கீழ இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கன்ஃபர்மேஷன் எனக்கு. ஸோ நமக்கு எங்க என்ட்ரி கிடைச்சுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து 930 வந்து கீழ ட்ராப் ஆயிடுச்சு. நம்ம பிளான் பண்ண மாரி தான் நடக்குது பிரைஸும். ஏன்னா நான் எதிர்பார்க்கறது என்னது ஓப்பன் லோ ஹை க்ளோஸ். ஓகேவா? ஸோ பிரைஸும் 930 வந்து கீழ தான் மேனிபுலேட் ஆகுது. ஸோ அதனால வந்து நான் இதில வந்து கையே வைக்கல. அது கீழ எனக்கு போவும் தெரியும். இந்த லோ வரைக்கும் போவும் தெரியும். பட் ஆனா நான் அதில என்ட்ரி எடுக்கல. ஸோ வெயிட் பண்ணி பை குடுக்கட்டும்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணி பை செட்டப் எடுத்தேன். அதுக்காக. ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து பிரைஸ் வந்து சிஎஸ்டி வச்சுது. ஸோ இந்த இடத்துல 943 வந்து நமக்கு சிஎஸ்டி வைக்குது. நான் நெக்ஸ்ட் கேண்டில்ல என்ட்ரி போயிட்டேன். ஸோ மார்க்கெட் என்ட்ரி தான் போட்டேன். இங்கே என்ட்ரி போயிட்டு ஸ்டாப் லாஸ் இந்த லோ அண்ட் டார்கெட் வந்து 2 ஆர். ஓகேவா? ஸோ இதுதான் நான் பிளான் பண்ணேன். பிரைஸ் நான் எதிர்பார்த்த மாரி மேல தான் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த பாயிண்ட்ல நான் என்ன பண்ணேன், இந்த இடத்துல வந்து நான் பிரேக் அவுட் மூவ் பண்ணேன். ஐ திங்க் நோ, நோ. இந்த இடத்துல இருந்து நான் இந்த இடத்துல நான் பிரேக் அவுட் மூவ் பண்ணிட்டேன். ஸ்டாப் லாஸ் வந்து பிரேக் அவுட் மூவ் பண்ணிட்டேன். பிகாஸ் எனக்கு வந்து பிரைஸ் வந்து டிபி கிட்ட போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து எனக்கு 10 ஏஎம் வந்து ஓப்பன் ஆக போகுது. இங்க 9:57 ஆயிடுச்சா. ஸோ அதனால வந்து பிரேக் அவுட் மூவ் பண்ண சொல்லிட்டு பிரேக் அவுட் மூவ் பண்ணிட்டேன். அண்ட் பிரேக் அவுட் மூவ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாப் வந்து ஒரு இடத்துல ட்ரைல் பண்ணேன். அதையும் காமிக்கிறேன் இருங்க. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன், ஸ்டாப் வந்து ட்ரையல் பண்ணிட்டேன். பிகாஸ் இங்க 5 மினிட் எஃப்இஜி இருந்தது. அந்த எஃப்இஜி உள்ள பிரைஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு மேல போயிட்டு இருந்தது. அண்ட் இங்க வந்து 1 மினிட்லயும் எஃப்இஜி இருந்தது. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், ஸ்டாப் வந்து ட்ரையல் பண்ணி கொஞ்சம் இப்படி மேல ஏத்தி வச்சுட்டேன். ஆ ஐ திங்க் இங்க வச்சேன். இங்க வச்சுட்டு அப்படியே ட்ரேட விட்டேன். கரெக்ட்டா எனக்கு வந்து ட்ரைலிங் ஸ்டாப் அடிச்சிடுச்சு. அடிச்சுட்டு பிரைஸும் வந்து கீழ ஊத்திடுச்சு. ஸோ இத வந்து நான் என்ட்ரீஸ் வந்து அப்படியே விட்டுட்டேன். இங்க ஊத்துனதும் பார்த்தீங்கன்னா, அது அழகாலாம் ஊத்தல. அரைச்சு அரைச்சு ஒரு மாரி சம்பவம் பண்ணிட்டு தான் ஊத்திச்சு. இங்க பாருங்க. ஒரு ரேஞ்ச போட்டு அண்ட் வந்து கீழ வர மாரி வந்து டக்குனு இங்க ஒரு ஸ்பைக் விட்டு, இங்க இருக்கிற ஹை எஸ்எம்டி போட்டு, இஎஸ் கூட இத போட்டிருக்கா. போட்டு அதுக்கப்புறம் கீழ ஃபால் ஆயிருக்கும். இது ஏன் ப்ரோ ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 4 ஹவர்ல வந்து நமக்கு ஒரு எஃப்இஜி கிரியேட் ஆயிடுச்சு. இதோ தெரியுதா? ஸோ அதுலேருந்து பிரைஸ் வந்து செல் ஆயிருக்கும். பட் ஆனா நான் பிளான் பண்ணது பை செட்டப் தான். ஸோ அதுல வந்து எனக்கு ட்ரெய்லிங் ஸ்டாப் அடிச்சதுனால, நான் தர்ஸ்டே வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு வந்து மண்டே வந்து ஒரு பிரேக் ஈவன், டியூஸ்டே ஒரு ஸ்டாப் லாஸ், வெட்னஸ்டே ஒரு டிபி, தர்ஸ்டே வந்து ட்ரெய்லிங் ஸ்டாப் ஹிட். நெக்ஸ்ட் ஃப்ரைடே வந்து நம்ம எங்க என்ட்ரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃப்ரைடே வந்து அந்த ரேஞ்ச் லோ வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சு. ஸோ இங்க நமக்கு டியூவலே இல்லையே! என்ன என்ட்ரி எடுக்குறதுன்னு சொல்லி தான் நான் யோசிச்சிருந்தேன். ஸோ அண்ட் சரி 9:30 ஓப்பனுக்கு போய் உட்காருவோம். நமக்கு வந்து ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் ஓப்பன் ஹை வைக்குதா, லோ வைக்குதான்னு பார்ப்போம். எது வைக்குதோ என்ட்ரி எடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அன்னைக்கு வந்து பிளான் பண்ணி போனேன். ஸோ 9:30 வந்து அங்க என்ன என்ட்ரி கிடைச்சதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே. இங்க 9:30ல பார்க்கும்போது 9 ஏஎம் பார்க்கும்போது ஆ திஸ் 8 ஏஎம். ஸோ 8 ஏஎம் வந்து இங்க ஒரு ஓபி இருக்கு. அண்ட் வந்து இங்க ஒரு எஃப்யூஜி இருக்கு. ஓகேவா? ஸோ என்ன பிளானா இருக்கும்? 9 ஏஎம் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா,
இங்கேருந்து லோ வச்சதுன்னா, இதுலேருந்து இந்த எஃப்இஜி வரைக்கும் டார்கெட் பார்ப்போம். அது ஒரு பிளானா இருக்கும். இல்ல ஓப்பன் ஆயிட்டு ஹை வச்சதுன்னா, அதுலேருந்து செல் அடிப்போம் அப்படின்னு சொல்லி தான் பிளான். பட் ஆனா இங்க வந்து 5 மினிட்ல வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அதில தான் நான் என்ட்ரியும் போனேன். அது எப்படி போணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே. ஸோ நான் 2 கீ லெவல் மார்க் பண்ணியிருந்தேன்ல. ஒண்ணு வந்து ஆ H1 எஃப்இஜி அண்ட் ஓபி. ஸோ நமக்கு வந்து பிஃபோர் 9:30 வந்து அந்த H1 ஓபி வந்து டேப் பண்ணியிருக்கு. தெரியுதா? இங்க வந்து டேப் பண்ணிட்டு எப்ப 9:30 பிஃபோர் வந்து டைப் பண்ணியிருக்கு. 9:25. ஸோ இத நான் பார்த்துட்டே இருக்கேன். நமக்கு வந்து இந்த ஸ்விங் ஹைல ஒரு எஸ்எம்டி இருக்கு தெரியுதா? ஸோ இந்த ஸ்விங் ஹை வந்து ஆ இஎஸ் வந்து எடுக்கல. என்கியூ எடுத்துருச்சு. ஓகே. அது எங்க நடக்குது இந்த எஸ்எம்டி? நம்ம கரெக்ட்டா H1 ஓபிக்குள்ள. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் பார்த்தா H1 ஓபி தெரியுதா? அதுக்குள்ள நமக்கு ஒரு எஸ்எம்டி கிடைக்குது. ஸோ இதெல்லாம் நான் நோட் பண்ணிட்டே இருக்கேன். 9:30 வந்து கை எதுவும் வைக்கல. பிரைஸ் கீழ ஊத்திருச்சு. இதோ இங்க ஊத்தியிருக்கா? இந்த 5 மினிட்ல வந்து கீழ செல் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இங்க நான் வெயிட் பண்றேன். சப்போஸ் பிரைஸ் புல்லிஷ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்றேன். 9:30 க்ளோஸ் ஆகுது. நெக்ஸ்ட் 9:35. ஸோ இதில தான் நான் நெக்ஸ்ட் கேண்டில்ல என்ட்ரி பார்க்குறேன். நெக்ஸ்ட் கேண்டில் ஓகே. ஸோ இதில வந்து 9:35 நமக்கு 5 மினிட் எஃப்இஜி ஒண்ணு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே. அண்ட் இங்க ஓபி இருக்கு. H1 ஓபி இருக்கு. 5 மினிட் எஃப்இஜி இருக்கு. ஸோ இதில நம்ம எப்படி டெசிஷன் எடுப்பீங்க நீங்க? இப்ப இங்க 5 மினிட் கேண்டில் இப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கும்போது என்னென்னலாம் யோசிப்பீங்க? கேண்டில் வந்து இதுக்கு மேல க்ளோஸ் வச்சா தான் நம்ம பை ஆக போகுது. எது வரைக்கும் அதுவும் டார்கெட்டு. ஃபர்ஸ்ட் இந்த ஹை, அப்புறம் வந்து இந்த 4 ஹை. அதுவரைக்கும் தான் நானும் பார்த்துருப்பேன். ஏன்னா ஒரு ரீட்ரேஸ்மென்ட் கேண்டிலா தான் அது இருந்திருக்கும். ஓகே. ஏன்னா பிரைஸ் பொறுத்தவரைக்கும் ரிஜெக்டிங் ஹைஸ், பிரேக்கிங் லோஸா போயிட்டுருக்கு. ஸோ லோஸ் தான் அகைன் பிரைஸ் பிரேக் பண்ண பார்க்கணும் ஒரு ட்ரெண்டிங்கில இருக்கும்போது. ஸோ என்ன பார்த்தேன், இங்க 5 மினிட் எஃப்இஜி இருக்கு அண்ட் ஓபி இருக்கு. ஸோ இதில வந்து 1 மினிட் நான் போயிட்டேன். ஆ அதையும் காமிப்போம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 5 மினிட் ஓட விட்டுறேன். ஓகே. இது உள்ள எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி இருக்குல்ல. ஸோ இதில வந்து நான் 1 மினிட் போயிட்டோம். 1 மினிட் போயிட்டு இதில கன்ஃபர்மேஷன் கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். இது 9:45 பிரைஸ் வந்து எங்க நமக்கு உள்ள போயிருக்குன்னா, அந்த 5 மினிட் எஃப்இஜில வந்திருக்கு. இது 9:47 ஸோ இதில எங்க என்ட்ரி எடுத்தோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். யாஹ் 9:49 வந்து நான் என்ட்ரி போடுறேன். ஏன்னா, எனக்கு வந்து இது எப்படி ப்ரோ இந்த கேண்டில் என்ட்ரி போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, 5 மினிட்ல பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த கேண்டில் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிச்சு. அந்த எஃப்இஜி உள்ள ரெஸ்பெக்ட் பண்ணி க்ளோஸ் கீழ வைக்குது. அண்ட் ஓப்பனிங் பிரைஸ் கீழயும் வந்து நமக்கு வந்து க்ளோஸ் வைக்குது. அந்த 9 AM. ஸோ இது வந்து பேரிஷ் சைன் எனக்கு குடுத்தது. அந்த ஐஎஃப்இஜி முன்னாடியே நம்ம வந்து என்ட்ரி போறதுக்கு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கிடைச்சது. இங்க வந்து 1 மினிட் ஐஎஃப்இஜி இருக்குல்ல, எஃப்இஜி. அந்த எஃப்இஜி, ஐஎஃப்இஜி ஆகட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். எனக்கு ஆர்ஆர் கிடைச்சிருக்கு அன்னைக்கே. ஸோ இது வந்து நமக்கு இப்படி க்ளோஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். 5 மினிட்ல எனக்கு வந்து நல்ல ஒரு ரிஜெக்ஷன். ஸோ இந்த 5 மினிட் க்ளோஸ் பார்த்தே நான் வந்து என்ட்ரி போயிட்டேன். இங்க போட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஹை வச்சுட்டு, டார்கெட் வந்து ஐ திங்க் 3 எடுத்திருந்தேன். நல்லா ஒரு ரேஞ்ச பிடிச்சிருந்தோம். ஓகே. ஆ என்ட்ரி வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஹை வச்சோம். இங்க வச்சுட்டு டார்கெட் வந்து நியர்லி 3 ஆர். ஓகே. ஸோ இப்படி தான் நான் என்ட்ரி போட்டேன். 1 மினிட் போனோம்னா, பிரைஸ் வந்து நான் போட்ட கேண்டில்லேருந்து கீழ போயிருக்கும். புரியுதா? ஸோ எனக்கு வந்து சீக்கிரமாவும் டிபி போயிடுச்சு அந்த டே. ஓகே. ஆ எந்த ஒரு கிரீன் கேண்டில், எந்த அப்ளூஸ் கேண்டிலுமே இல்ல. நான் என்ட்ரி போட்டதுலருந்து. கிளீனா இருந்தது. பிரைஸ் இங்க ஏறுன ஒரு ரீட்ரேஸ்மென்ட் கேண்டிலு அண்ட் இந்த 5 மினிட் எஃப்இஜி. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம ப்ரிசைஸ்டா பிரைஸ் வந்து ரீட் பண்ணணும். லைவ் மார்க்கெட்ல உட்காரும்போது, எல்லா டைம் ஃப்ரேமும் நான் பார்க்கணும். லைக் பை நான் பார்க்குறேன்னா, பைக்கான இன்வாலுயேஷன்ஸும் நான் பார்க்கணும். ஆ சப்போஸ் அது வந்து செல் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. அந்த மாரி அப்ரோச்ல நீங்க மார்க்கெட்ட வந்து அப்ரோச் பண்ணணும். ஸோ அது மாரி பார்க்கும்போது தான் இந்த என்ட்ரி என்னால எடுக்க முடிஞ்சது. ஸோ நெறைய பேர் கேட்பீங்க, ப்ரோ என்ன ப்ரோ பைக் பார்த்துட்டு செல் பார்க்குறீங்க. இந்த பைக் வந்து ஃபர்ஸ்ட்டு பார்க்குறீங்க, அப்புறம் செல் பார்க்குறீங்கன்னா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல கிடைக்கும். ஏன்னா என்கியூ பொறுத்தவரைக்கும் நான் ஆக்சுவலி ஒரு 3 இயர்ஸ் வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் பண்ணியிருக்கேன். டெய்லி டெய்லி வந்து 9:30 ஓப்பன்லேருந்து 11 AM ஓப்பன் வரைக்கும் பிரைஸ நான் ஸ்டடி பண்ணியிருக்கேன். ஸோ அதோட பேட்டர்ன்ஸ் வந்து எனக்கு தெரியும். பிரைஸ் இப்படி இப்படி பண்ணா என்னென்ன மூவ் ஆகும்னு சொல்லிட்டு. அது வந்து உங்களுக்கும் கிடைக்கும். பட் ஆனா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இங்க ரொம்ப முக்கியம் ட்ரேடிங்க பொறுத்தவரைக்கும். ஓகே. ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். அண்ட் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க வந்து கீவேர்ட் என்ன டைப் பண்றீங்கன்னா கமெண்ட்ல PO3ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதில பார்ப்போம் எத்தன பேர் வந்து வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் இட் கைஸ். லெட்ஸ் சீ யூ நெக்ஸ்ட் வீக். அன்டில் டேக் கேர். பை பை.